வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக திமுக மாணவர் அணி சார்பில் நடைபெறும் மாநிலம் தழுவிய தேர்தல் பிரச்சார பயணத்தில் மாநில கழக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ பங்கேற்றார். இந்திய கூட்டணி சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு கேட்டு திமுக மாணவர் அணி அமைப்பாளர் எஸ்பி மணிமாறன் ஏற்பாட்டில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பயணத்தின் தொடர்ச்சியாக இன்று தவளக்குப்பம் மற்றும் அரியங்குப்பம் பெரியார் சிலை பகுதியில் நடைபெற்றது. பிரச்சார பரப்புரையில் மாணவர் அணி அமைப்பாளர் எஸ்பி மணிமாறன், திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் சண்முகம், நர்கீஸ், சம்சுதீன், மகளிர் தொண்டரணி மாநில அமைப்பாளர் சுமதி, துணைத் தலைவர் சந்திரகலா, முருங்கை நடராஜன், ஊசுடு தொகுதி பிரமுகர் வழக்கறிஞர் கௌதம் பாஸ்கர், பி போல்ட், இயக்க தலைவர் பஷீர் ஆகியோர் உரையாற்றி வாக்கு சேகரித்தனர். இந்நிகழ்ச்சியில் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் நித்தீஷ், தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் பாலா பாரதி, மாணவர் அணி துணை அமைப்பாளர் ஸ்டீபன் ராஜ், ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் சக்திவேல், விளையாட்டு மேம்பாட்டணி துணை அமைப்பாளர் யோகேஷ், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு துணை அமைப்பாளர் லியாகத் அலி, தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் விமல், நெல்லித்தோப்பு கிளை செயலாளர் விமல், மணவெளி தொகுதி நிர்வாகிகள் இளைஞர் அணி விமல், புகழேந்தி, பவி, கஜேந்திரன், ஐயப்பன், தமிழ் மாணவர் மன்ற நிர்வாகிகள் நரேந்திரன், பீட்டர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் கலைத்துறை சார்பாக உலக நாடக தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற எழுநி 2K24 ராமாயண காவியத்தை கேலி கூத்தாக்கியது கண்டனத்திற்குரியது என்று ஏபிவிபி தெரிவித்துள்ளது. பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் கலைத்துறை சார்பாக உலக நாடக தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற எழுநி 2024 ராமாயண காவியத்தை கேலி கூத்தாக்கியது கண்டனத்திற்குரியது. இந்த அவமானகரமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் கலைத்துறையை ஏபிவிபி பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் வன்மையாக கண்டிக்கின்றது. பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் கலைத்துறை எழுநி 2024 என்ற நிகழ்ச்சியில் மார்ச் 29, 2024 அன்று சோமயானம் என்ற தலைப்பில் ஒரு நாடகம் நடத்தப்பட்ட பொழுது பாரத தேசத்தின் இருபெரும் காவியங்களில் ஒன்றான ராமாயணத்தை அவமதிக்கும் வகையில் கதையும் கதாபாத்திரங்களும் சித்தரிக்கப்பட்டது என்பது ஒரு துயரமான சம்பவம். அது மட்டுமல்ல, இது இந்து மதத்தின் நம்பிக்கையை அவமதிப்பதாகவும் உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் கலைத்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம். நாடகத்தில் சீதையின் பாத்திரம் கீதா என்றும், மேலும் அவர் ராவணனுடன் நடனம் ஆடுவது போலவும் பாவணனாகவும் சித்தரிக்கப்பட்டது மிகவும் வேதனை அளிக்கக்கூடியது. அதிர்ச்சியூட்டும் வகையில் சீதை ராவணனுக்கு மாற்றிறைச்சி வழங்குவது போல இதில் சித்தரிக்கப்பட்டது. சீதாவை கடத்தும் காட்சியில் எனக்கு திருமணமாகிவிட்டது, ஆனால் நாம் நண்பர்களாக இருக்கலாம் என்று கூறுவது போல காட்டப்பட்டுள்ளது. ராமாயணம் மற்றும் அதன் பாத்திரங்களின் புனிதத்தன்மையையும் ஒரு மதத்தின் நம்பிக்கையை புண்படுத்தும் வகையில் இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டுள்ளது. இந்த காவியத்தை மிக உயர்ந்த மதிப்பில் வைத்திருக்கும் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கைகளை அவமதிக்கும் வகையில் வடிவமைத்தது கண்டிக்கத்தக்கது. ராமாயணத்தை இப்படி தவறாக சித்தரிக்கும் இந்த தீய செயலை கம்யூனிஸ்ட் மற்றும் இடதுசாரி அமைப்புகள் தலைமையில் நன்கு திட்டமிடப்பட்டு பாண்டிச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் அரங்கேற்றப்பட்டுள்ளது. இந்த நாடகத்தில் ராமாயண காவியத்தில் வரும் உடைகள் போல் அணிந்து அதில் உள்ள பாத்திரத்தை அவமானப்படுத்துவது மிகவும் கண்டிக்கத்தக்கது. கம்யூனிஸ்ட் மற்றும் இடதுசாரிகள் தலைமையிலான அமைப்புகள் வேண்டுமென்றே ராமரை இழிவுபடுத்தவும் அம்மையர் சீதையின் புனிதத்தை கேள்விக்குள்ளாகவும் அவர்கள் இதை பயன்படுத்தியுள்ளனர். மேலும் மற்றொரு குழப்பமான காட்சியில் ஹனுமானை காஞ்சநேயனாக சித்தரித்தனர். மேலும் அவரது வாள் இறைவனுடன் தொடர்பு கொள்ளும் சாதனமாக பயன்பட்டதாக கேலி கூத்தாக்கியுள்ளனர். இப்படி ஒரு மத நம்பிக்கையை கேலிக்குள்ளாக்குவது பெரும்பான்மையை மக்களின் மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவதாக அமைந்தது. இப்படி ஒரு மதத்தின் நம்பிக்கையை இழிவுபடுத்துவதன் மூலம் வகுப்புவாதத்தை தூண்ட இந்த தீய சமூக விரோத சக்திகள் முயல்கின்றனர். ஏபிவிபி கருத்து சுதந்திரத்தின் கொள்கையில் உறுதியாக நம்புகிறது. ஆனால் இந்த சுதந்திரத்தை மத நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சார உணர்வுகளுக்கு உரிய மரியாதையுடன் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். ஆக்கப்பூர்வமான வெளிப்பாடு ஊக்குவிக்கப்பட்டாலும் அது ஒருபோதும் மத நம்பிக்கைகள் புண்படுத்துவது போலவும் இருக்கக்கூடாது. மத உணர்வுகள் அல்லது வகுப்புவாத முரண்பாட்டை வளர்ப்பது அறவே இருக்கக்கூடாது என வலியுறுத்துகின்றது.
இந்த கண்டிக்கத்தக்க சம்பவத்தின் மீது பாண்டிச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் விரைவான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏபிவிபி பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் கோருகின்றது. நாடகத்தின் எழுத்தாளரும் இயக்குநருமான புஷ்பராஜ் உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும். இதில் நடித்த சம்பந்தப்பட்ட நடிகர்கள் அதாவது மிதுன் கிருஷ்ணா, ஸ்ரீ பார்வதி, ஆதித்யா பேபி மற்றும் விஷக் பாஷி மீது எடுக்கப்படும் நடவடிக்கை எதிர்காலத்தில் மத நம்பிக்கையை கேலி கூத்தாக்கும் எந்த ஒரு செயலுக்கும் இது ஒரு பாடமாக அமைய வேண்டும். துறைத் தலைவர் டாக்டர் சரவணன் வேலு மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிகழ்ச்சியின் கலை மற்றும் பிற ஆசிரியர்கள் மேற்பார்வை மற்றும் இந்த நாடகத்தை உருவாக்க அனுமதித்த பேராசிரியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் புனிதத்தன்மையை பாதுகாப்பதில் ஏபிவிபி திடமாக நம்புகிறது. எனவே புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ராமாயணம் போன்ற சகிப்புத்தன்மை, மரியாதை மற்றும் பன்முகத்தன்மையை பறைசாற்றும் தலைசிறந்த இலக்கியங்களை அவமதித்ததற்காக பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் கலைத்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம். நகர்ப்புற நக்சல்களுக்கு எதிராக இந்தியாவின் கலாச்சாரத்தை பாதுகாக்க பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் உறுதிப்பாட்டுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏபிவிபி தெரிவித்துள்ளது. வணக்கம், என் பேர் ஆர்த்தி. நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன் ஏபிவிபியில். இப்போ இந்த போராட்டம் சனிக்கிழமையிலேருந்து நடந்துட்டுருக்கு. சனிக்கிழமை நைட்லேருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஏபிவிபி இப்போ வரைக்கும் போராட்டம் பண்ணிவிட்டு பசங்க எல்லாரும் அங்கேயே இருந்துட்டு நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாமல் தூங்காமல் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் அட்மின் பிளாக்லேருந்து எந்த பயனும் இல்லாமல் எதுவும் வரவே இல்லை இப்போ வரைக்கும். ஆனால் இது இப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் நடக்குதுன்னு மட்டும் அவங்க நினச்சிக்க வேண்டாம்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது இந்தியா நியூஸ் அளவுக்கு போயிடுச்சு. கண்டிப்பாக இது நேஷனல் அளவுக்கு வெடிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நான் இப்பயே சொல்லிக்கிறோம். இவங்க எங்களுக்கு நாங்கள் 2 சொல்லியிருக்கோம். என்னன்னா அதில் நடித்த அந்த பசங்க எல்லாருமே சஸ்பெண்ட் பண்ணணும், அந்த ஹெச்ஓடிக்கு கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே எடுக்கலை. கண்டிப்பாக அவங்க எடுக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரணும் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சார்பாக சொல்லிக்கிறோம். நன்றி. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நமது இந்திய கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று இன்று காலை ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் சிறப்பு பூஜை எனது தலைமையில் மக்கள் தலைவர் கண்ணன் அவர்களின் ஆதரவாளர்கள் அனைவருடனும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இன்று மாலை முதல் வீடு வீடாக சென்று ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி முழுவதும் வாக்கு சேகரிக்க உள்ளோம் என்று விக்னேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார். பிச்சவீரன்பட்டில் இயங்கி வரும் கிறிஸ்ட் பொறியியல் கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் துறை சார்பில் நடைபெற்ற பிஸ்மெட் 2024 நிகழ்ச்சியில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் மேலாண் இயக்குனர் பிரபாதேவி ஐஜி வீரராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி மூலகுளம் பிச்சைவீரன்பேட்டில் இயங்கி வரும் கிறிஸ்ட் பொறியியல் கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் துறை சார்பில் பிஸ்மெட் 2024 நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் சிவகுமார் தலைமை தாங்கினார். MBA துறை தலைவர் கமாலுதீன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் மேலாண் இயக்குனர் பிரபாதேவி ஐஜி வீரராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளை துவக்கி வைத்து சிறப்பித்தார். நிகழ்ச்சியை பெரேரா ஜோசப் ஒருங்கிணைத்தார். மாணவர்கள் ஒருங்கிணைப்பாளர்களாக திவாகர், ராஜ்கமல், ரேகா, நவீன்குமார், தியானமேரி, கீர்த்திவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு ஒருங்கிணைத்தனர். இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அவர்களின் முகவர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் ஆலோசனை நடத்தினார். இந்திய தேர்தல் ஆணையம் பாராளுமன்ற தேர்தல் 2024க்கான அட்டவணையை 16/3/2024 அன்று வெளியிட்டதை தொடர்ந்து புதுச்சேரி மக்களவைத் தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுச்சேரி மக்களவைத் தொகுதிக்கான தேர்தலில் 26 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள், அவர்களின் முகவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அவர் பேசும்பொழுது,
புதுச்சேரியில் சுருக்குமுறை வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி மேற்கொள்ளப்பட்டு இறுதி செய்து ஜனவரி 5ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதற்கு பின்னர் வந்த விண்ணப்பங்களை பரிசீலித்து இறுதி வாக்காளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தம் 10,23,699 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்கள் வாக்களிக்க 967 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்காளர் தகவல் சீட்டு வாக்குச்சாவடி அதிகாரிகள் மூலம் வாக்காளர்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கு சென்று விநியோகிக்கப்படும். இவர்களுடன் வேட்பாளர்களின் வாக்குச்சாவடி முகவர்களின் பங்களிப்பும் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பது மட்டுமல்லாது தேர்தலில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்த உதவியாக இருக்கும். இந்த வாக்காளர் தகவல் சீட்டு விநியோகம் வரும் 5ஆம் தேதி அன்று தொடங்கி 14ஆம் தேதி வரை நடைபெறும். கண் பார்வையற்ற வாக்காளர்கள் பிரெய்லி முறையில் வாக்களிப்பதற்காக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பிரெய்லி முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரெய்லி முறையை வாசிக்க தெரிந்த கண் பார்வையற்ற வாக்காளர்கள் இந்த வசதியை பயன்படுத்தி வாக்களிக்கலாம். மாதிரி வாக்குச்சாவடி என்று சொல்லக்கூடிய ஒரு சில வசதிகளை கூடுதலாக கொண்ட தனித்துவம் வாய்ந்த வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக கை குழந்தைகளுடன் வரும் மகளிர் வாக்களிக்க ஏதுவாக குழந்தைகளை பார்த்துக் கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாஹி பகுதியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகள் பெண் அரசு ஊழியர்களால் நிர்வகிக்கப்பட உள்ளது. மாஹி பகுதியில் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாலும் மகளிரால் தேர்தலை சிறப்பாக நடத்த முடியும் என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களை மட்டுமே கொண்டு நிர்வகிக்கப்படும் ஒரு வாக்குச்சாவடி ஒவ்வொரு பிராந்தியத்திலும் அமைக்கப்படும். வாக்களிப்பதன் அவசியம் குறித்து இளம் வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதிதாக பணியில் சேர்ந்த இளம் அரசு ஊழியர்களை கொண்டு நிர்வகிக்கப்படும் 11 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. இந்திய தேர்தல் ஆணையத்தால் வரையறுக்கப்பட்ட தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்த கையேடுகள் அனைத்து வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளை வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். இந்த தேர்தலை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாமல் நடத்துவதற்கு ஏதுவாக வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் தங்களுடைய பிரச்சார வாகனங்களின் எண்ணிக்கையை முடிந்தவரை குறைத்துக் கொள்ள முன் வரலாம். அதுபோல் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கலாம். வாக்குச்சாவடிகளுக்கு வாக்களிக்க வரும் வாக்காளர்களும் வாகனங்களில் வருவதை தவிர்த்து நடந்து சென்று வாக்களிக்கலாம். வரும் 17ஆம் தேதி அன்று மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு நாளான 19ஆம் தேதி மாலை 6 மணி வரை தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள் யாரும் வெளியிடக்கூடாது. அதுபோல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வாக்குப்பதிவு நாளான 19ஆம் தேதி அன்று காலை 7 மணி முதல் 1/6/2024 அன்று மாலை 6:30 மணி வரை அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள் யாரும் வெளியிடக்கூடாது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வரும் 17ஆம் தேதி முதல் வாக்குப்பதிவு நாளான வரும் 19ஆம் தேதி வரையிலான 3 நாட்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை நாளான 4/6/2024 அன்று அனைத்து விதமான மதுபான கடைகளும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலை ஒட்டி மாஹி பகுதியில் 24/4/2024 முதல் 26/4/2024 வரையிலும், ஆந்திர மாநில மக்களவைத் தேர்தலை ஒட்டி ஏனாம் பகுதியில் 11/5/2024 முதல் 13/5/2024 வரையிலும் மதுபான கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நாளான வரும் 19ஆம் தேதியன்று அனைத்து அரசு நிறுவனங்கள், அரசு சார்பு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்பட உள்ளது. அன்றைய தினத்தில் யாரையும் பணிக்கு வர வற்புறுத்தக்கூடாது. அவ்வாறு வற்புறுத்துவது சட்டப்படி குற்றமாகும். மின்னணு ஊடகங்கள், திரையரங்குகள் மற்றும் சமூக ஊடகங்களில் விளம்பரங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட விரும்பும் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தங்கள் விளம்பரங்களை வெளியிடுவதற்கு 3 நாட்களுக்கு முன்னதாக மாவட்ட அல்லது மாநில அளவிலான ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுக்களிடம் சமர்ப்பித்து தகுந்த சான்றிதழை பெற வேண்டும். சான்றளிக்கப்பட்ட விளம்பரங்கள் மற்றும் வீடியோக்கள் மட்டுமே வெளியிடப்பட வேண்டும். நாளிதழ்களில் வெளியிடப்படும் விளம்பரங்களை பொறுத்தவரையில் தேர்தல் தேதி மற்றும் அதற்கு முந்தைய நாள் வெளியிடப்படும் விளம்பரங்களுக்கு முன் அனுமதி பெற வேண்டும். இவ்வாறு தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கூறினார். தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன், துணை தலைமை தேர்தல் அதிகாரிகள் தில்லைவேல், ஆதர்ஷ், மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ் மற்றும் வேட்பாளர்கள், அவர்களின் முகவர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். முதலியார்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
இந்தியா கூட்டணி சார்பாக புதுவை மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகின்றார். இதனையொட்டி காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் கோபி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெகவீர பாண்டியன் மற்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். கதிர்காமம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து திமுக தொகுதி பொறுப்பாளர் வடிவேலு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காங்கிரஸ் கட்சி சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகின்றார். இவரை ஆதரித்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திமுக கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் காரமணிக்குப்பம் பகுதியில் உள்ள முருகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த பின்பு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் தொகுதி நிர்வாகிகள் தமிழ்வாணன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கணேஷ் நகர் பகுதியில் பாஜக சிறுபான்மையினர் அணி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் BP ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி சிறுபான்மையினர் அணி சார்பில் தொகுதிக்குட்பட்ட கணேஷ் நகர் பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் BP ராமலிங்கம் தலைமையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக ராஜ்பவன் தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளர் ஆனந்தகண்ணன் மற்றும் சிறுபான்மையினர் அணியின் நகர மாவட்ட தலைவர் முன்னா ஆகியோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் சிறுபான்மையினர் அணி தலைவர் சர்லு மற்றும் சோஷிலா மரிஸ்டெல்லா உள்ளிட்ட சிறுபான்மையினர் அணியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். மேலும் கணேஷ் நகர் பகுதியில் முக்கிய பிரமுகர்களான மஞ்சினி, ஜானகிராமன், சரவணன், மகேஸ்வரி மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் நிர்வாகிகளான கதிரவன், வள்ளி, மாலதி, முத்துக்குமார், பாக்யா, உமா மகேஸ்வரி, பிரகாஷ், ராகுல் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். முன்னதாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க சட்டமன்ற உறுப்பினர் BP ராமலிங்கத்திற்கு ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போற்றியும் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் சிறப்பான முறையில் வரவேற்பளிக்கப்பட்டது. பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நெல்லித்தோப்பு தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முன்னிலையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நெல்லித்தோப்பு தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முன்னிலையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பாஜக சார்பாக நமச்சிவாயம் போட்டியிடுகின்றார். இதனை ஒட்டி மாநிலம் முழுவதும் முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக நெல்லித்தோப்பு தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதி முழுவதும் நமச்சிவாயத்தை ஆதரித்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் அதிமுக OBS அணி மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட் மற்றும் பாஜக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் 3 நாட்கள் நடைபெறும் திரைப்பட திருவிழாவில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், இத்தாலி, ஜெர்மனி, பிரெஞ்சு உள்ளிட்ட 10 மொழிகளை சார்ந்த 30 திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மின்னணு ஊடக மற்றும் தகவல் தொடர்புத்துறை சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் திரைப்பட திருவிழாவை
பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிக்கரசு துவக்கி வைத்தார். மின்னணு ஊடகம் மற்றும் தகவல் தொடர்புத்துறை தலைவர் ராதிகா கண்ணா, பேராசிரியர்கள் முத்தமிழ், அருள் செல்வன் மற்றும் ஊடகத்துறை மாணவர்கள் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த திரைப்பட விழாவில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், இத்தாலி, ஜெர்மனி, பிரெஞ்சு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மொழிகளை சார்ந்த 30 திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றது. சமீபத்தில் வெளியான காதல் தி கோர் என்ற மலையாள திரைப்படத்தின் இயக்குனர் ஜோ பேபி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றியுள்ளார். இந்த விழாவில் குறும்படம் மற்றும் புகைப்பட போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கான பரிசுகளும் வழங்கப்பட இருக்கின்றன. சினிமா மற்றும் திரையரங்கம் இனம், மொழி கடந்து மக்களை ஒன்று சேர்க்கும் கலையாக இருக்கின்றது. இதனை அடிப்படையாக வைத்து சினிமா அனைவருக்குமானது என்ற அடிப்படையில் இந்த திரைப்பட விழா நடைபெற்று வருகின்றது. மேலும் நல்ல சினிமாவை பார்ப்பதற்கும் அதை பற்றிய உரையாடலை தொடங்கவும் இந்த திரைப்பட விழா உதவும் என்கின்றனர் புதுச்சேரி பல்கலைக்கழக திரைப்பட விழா ஒருங்கிணைப்பாளர்கள். தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்ற 3 பேரை போலீசார் கைது செய்து ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான புகையிலையை பறிமுதல் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் நேற்று இரவு தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கோட்டுச்சேரி காவல் நிலைய போலீசார் கோட்டுச்சேரி அடுத்த திருவேட்டுக்குடி பகுதியில் சாலையோரமாக நின்ற 3 பேர் அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள், சிறுவர்களுக்கு ஏதோ பொட்டலங்கள் விற்பனை செய்வதைக் கண்டு சந்தேகம் கொண்ட போலீசார் அவர்களை பிடிக்க முயன்ற போது அவர்கள் கைகளில் வைத்திருந்த பைகளோடு தப்பியோட முயன்ற 3வரையும் மற்றும் அவர்களது கைகளில் இருந்த பைகளை சோதனையிட்ட போலீசார் அதில் தடை செய்யப்பட்ட பல வகை புகையிலை பொருட்கள் பொட்டலங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து 3வரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த ராஜா, அந்தோணிராஜ் மற்றும் முகமது யாசர் ஆகியோர் என்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து ரூபாய் 1 லட்சம் மதிப்புள்ள 4405 புகையிலை பொருட்கள் பொட்டலங்களை பறிமுதல் செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் 100% வாக்குப்பதிவு நடைபெற வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேர்தல் துறையும் இணைந்து 100% வாக்குப்பதிவு நடைபெற வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக இன்று மாலை காரைக்கால் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவு நடைபெற வலியுறுத்தியும் நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திக் கொண்டு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருந்து தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளி வரை காரைக்காலில் உள்ள பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட இளம் வாக்காளர்கள் ஒன்றிணைந்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மாவட்ட தேர்தல் அதிகாரி மணிகண்டன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள். இதில் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி காரைக்கால் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. வில்லியனூர் மாதா திருத்தலத்தின் 147வது ஆண்டு திருவிழா வருகின்ற சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்க இருப்பதாக பங்கு தந்தை ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார். வில்லியனூர் மாதா திருத்தலத்தின் 147வது ஆண்டு திருவிழா வருகின்ற சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்க இருப்பதாக பங்கு தந்தை ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வில்லியனூர் மாதா திருத்தல அதிபரும் பங்கு தந்தையுமான ஆல்பர்ட் செய்தியாளர்களை இன்று சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறியதாவது, புதுச்சேரி அருகே உள்ள வில்லியனூரில் அமைந்திருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய லூர்தன்னை திருத்தலத்தின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிந்த 6ஆம் நாளில் கொடியேற்றத்துடன் துவங்குவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தூய லூர்தன்னை திருத்தலத்தின் 147வது ஆண்டு பெருவிழா வருகின்ற சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்குகின்றது.
அன்று மாலை 5:30 மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் நடைபெறும் கூட்டு திருப்பலிக்கு பின்னர் மாதா உருவம் தாங்கிய திருக்கொடியானது பக்தர்கள் புடைசூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட உள்ளது. அதன் பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ் திருக்கொடியேற்றி திருவிழாவை துவக்கி வைக்கின்றார். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரை திருவிழா நவ நாட்களில் தினமும் காலை மற்றும் மாலையில் திருப்பலிகள் தேர்பவனை நடைபெறுகின்றது. ஏப்ரல் 14ஆம் தேதி திருத்தலத்தின் 147வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு காலை 7:30 மணிக்கு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம் தலைமையில் கோட்டு திருப்பலி நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு கேரளா சுல்தான்பேட்டை மறைமாவட்ட ஆயர் பீட்டர் அபீர் அந்தோணிசாமி தலைமையில் திருவிழா மாலை திருப்பலி. அதனைத் தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு மாதாவுக்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனை நடைபெறவிருக்கின்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் தூய லூர்தன்னை திருத்தல அருத்தந்தையர்கள் ஆல்பர்ட், ஆல்வின் அன்பரசு, டொமினிக் சாவியோ, திருத்தொண்டர் ஜியோ பிரான்சிஸ் சேவியர், அருட்சகோதரிகள், விழா குழுவினர் மற்றும் பங்கு இறைமக்கள் செய்து வருகின்றனர். இவ்வாறு வில்லியனூர் தூய லூர்தன்னை திருத்தல பங்கு தந்தை ஆல்பர்ட் தெரிவித்தார். புதுவை கடலூர் மேல்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலேஸ்வருடைய தலைமையிலே ஆடம்பர பாடல் கூட்டு திருப்பலி நடைபெற்று பிறகு அருள்நிறை ஆலயத்திலிருந்து அன்னையின் திருவுருவம் தாங்கிய திருக்கொடியானது பவனியாக எடுத்து வரப்பட்டு மாதா குலத்தை சுற்றி பிறகு திருத்தல ஆலயத்தின் முற்றத்தில் கொடிமரத்திலே ஏற்றப்பட்டு திருவிழாவானது தொடங்க இருக்கிறது. ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நவ நாட்கள் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை மாலை திருப்பலியிலும் தேர்பவனியும் நடைபெறும். ஏப்ரல் 14ஆம் தேதி ஆண்டு திருவிழா நடைபெறுகிறது. அன்று காலை 7:30 மணி அளவிலே கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் மேதகு ஜீவானந்தம் அவருடைய தலைமையிலே ஆடம்பர திருவிழா பாடல் கூட்டு திருப்பலியும், அன்று மாலை 6 மணி அளவிலே கேரளா சுல்தான்பேட்டை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு பீட்டர் அபீர் அவருடைய தலைமையிலே ஆடம்பர திருப்பலியை நிறைவேற்றி இரவு சரியாக 7:30 மணி அளவிலே அன்னையின் திருவுருவம் தாங்கிய ஆடம்பர தேர்பவனியானது சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இதில் மற்றொரு முத்தாய்ப்பாக டாக்டர் தூய் பிள்ளையா அந்த குடும்பத்தினர் அன்னைக்கு மயிலிறக்குடியை அணிவித்து தேர்பவனியை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். எனவே இந்த தேர்பவனி சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிற பங்கு பேரவை உறுப்பினர்கள் சார்பாகவும் பங்கு திருத்தல பக்தர்கள் சார்பாக இறை மக்களை இந்த விழாவிற்கு அன்போடு வருகின்றனர். TCOA TCCL நிறுவன தலைவர் சகிலன் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் TCOA புதுச்சேரியிலும் துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முழுவதும் 300க்கும் மேற்பட்ட TCOA ஆபரேட்டர்களை கொண்டு செயல்பட்டு வருகின்றது. இதற்கான தலைமை அலுவலகம் சாரம் பகுதியில் அமைந்துள்ள TCCL அலுவலகத்தின் 2வது மாடியில் இன்று திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தலைவர் பாஸ்கரன், செயலாளர் பொன் சம்பத் மற்றும் பொருளாளர் முருகன், மேலும் பல்வேறு நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்து பெயர் பலகையை திறந்து வைக்கப்பட்டது. மேலும் 2024ஆம் ஆண்டு ஆபரேட்டர்கள் சங்க உறுப்பினர் சேர்க்கை மற்றும் சங்க உறுப்பினர் புதுப்பித்தல் நிகழ்வுகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து TCOA TCCL நியூஸ் தமிழ் நிறுவன தலைவர் சகிலன் பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடினர். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானங்களை வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கலந்து கொண்டார்கள்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.